நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, தசம பாகத்தை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். பழைய ஏற்பாடுல தசம பாகம் என்பது ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருந்தது. புதிய ஏற்பாடுல தசம பாகத்தை பற்றி எதுவும் சொல்லல. இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசனத்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த பழைய ஏற்பாடுல அநேக பரிசுத்தவான்கள் தசம பாகம் கொடுத்திருக்கிறாங்க. அவற்றில் நான் சிலவற்ற 2 பேரை மட்டும் நான் சொல்றேன். ஆபிரகாம், யாக்கோபு. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் கர்த்தருக்கு கொடுக்கிறாப்ல. ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு நான் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறாப்ல. தசம பாகங்கிறது ஒரு கட்டளை பழைய ஏற்பாடு காலத்தில். லேவியாகமம் 27வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, தசம பாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இது பழைய ஏற்பாடுல இருக்குது. புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயத்தினமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய மிகுந்த கொடிய தரித்திரர்களாக இருந்தாலும் தங்கள் மிகுதியான பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்தனமாய் கொடுக்க அவர்கள் எல்லாரும் முன் வந்தார்கள். தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் மிஞ்சியும் எல்லாரும் உதாரத்தனமாய் கொடுக்கிறதுக்கு முன் வந்தார்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவிலும் போதிப்பிலும் விசுவாசத்திலும் ஒரு ஜாக்கிரதையிலும் எல்லாவித காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் சொல்லி 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, தாவீதுடைய ஒரு சவால் என்னன்னா, எனக்கு இலவசமாய் பெற்றதை நான் ஒருபோதும் கர்த்தருக்கு நான் தசம பாகம் செலுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு சவால் விடுறாப்ல. இன்னைக்கு நம்ம தசம பாகம் செலுத்துறோமா? நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம கொடுக்குற பணம் கர்த்தர் நம்ம கொடுத்தாதான் கர்த்தருக்கு அது ஒரு லைஃப்ங்கிறது கிடையாது. நம்ம வாங்குற சம்பளம் எல்லாமே கர்த்தர் கொடுத்த பிச்சை. ஆனா கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறானா, என் பிள்ளை கஷ்டத்தின் மத்தியில எனக்கு காணிக்க கொடுக்குறானா. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஏழை விதவை காணிக்க கோயில கொடுக்குறாப்ல. எல்லாரும் பெரிய பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஏழை விதவை தன்னில் இருக்கிற 2 காசை கொடுக்குறாரு. பார்த்தீங்களா, அங்கதான் எல்லா இடத்துக்கு முன்பாக அந்த ஏழை விதவையை கர்த்தர் பாராட்டுறாரு. தசமபாகம் கண்டிப்பாக கொடுக்கணும். உங்க சம்பளத்தில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்ன கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று ஒரு பாகம் தசம பாகம் நம்ம மாசந்தோறும் சம்பளத்தில் ஒரு பகுதியை கொடுக்கணும். உங்க எண்ணங்களை கர்த்தர் அறிவார். நம்ம ஃபார்மாலிட்டிக்காக கொடுக்குறோமா, இல்லை வேண்டாத வெறுப்போடு கொடுக்குறோமா, இல்லை இதை கொடுக்கலன்னா கர்த்தர் நம்மளை தண்டிச்சிருவாதா அப்படிங்கிற கொடுக்குறோமா, இல்லை மனப்பூர்வமாய் கொடுக்குறோமாங்கிறது தேவன் உங்கள் இருதயங்களை அறிவார். அதனால இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியல, வேதத்தை தியானிங்க, இந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படிங்க. தசம பாகம் கண்டிப்பாக கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை கஷ்டத்தின் மத்தியிலும் எனக்காக எடுத்து கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு கர்த்தர் பார்த்து, கர்த்தர் இருதயங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.